நான் ஆபிரகாமை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமை பத்தி நான் தொடர்ந்து அவனுடைய ஆசீர்வாதம் என்ன வாசிங்க, எல்லாம் எடுத்துக்க. 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென், அல்லேலூயா. எல்லா ஆண்டவர் ஆபிரகாம் அலட்சத்திலிருந்து இந்த 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நோ பேக். ஆபிரகாம் பின்னாடி போகவே இல்லை. ஆபிரகாம் என்ன பண்ணல? பின்னாடி போகவே இல்லை. ஆண்டவர் அலட்சம் முதல் கொண்டு அவர் என்றைக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரோ, அன்னைக்கு இருந்து இந்த வசனம் வரைக்கும் ஆபிரகாம் பின்னாடி பார்க்கவே இல்லை. பின்னாடி பார்க்கவே, திரும்ப சொந்த ஊருக்கு வந்ததா, தன்னுடைய உறவுகளை பார்த்ததா நம்ம எங்கேயுமே வசனத்துல வாசிக்க முடியாது. உறவுகளை பார்க்கறதோ சொந்தங்களை பார்க்கறதோ தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பவர்களை பார்த்தது தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா பேச விரும்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பின்மாற்றத்தின் வாழ்க்கை ரொம்ப கேடு உள்ளது. ஆபிரகாமை தேவன் ஏன் ஆஸ்வதித்தா தெரியுமா? அவன் ஒரு காலம் பின்னாடி பார்க்காத அனுபவம் உடையவன். ஆமென். ஐயோ, நான் விட்டுட்டு வந்துட்டேன். லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க அப்புறமா போய் வாசிக்குங்க. அவ பின்னாடி பார்த்து உப்பு தூணாள், பிரயோஜனமற்றவளாய் போனாள். ஆபிரகாமை தேவன் ஏன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தா தெரியுமா? ஏன் சகலவற்றிலும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டான தெரியுமா? முன்வைத்த காலை பின் வைக்காத ஒரு குணமுடையவர். கர்த்தருடைய சமூகத்துல அவரை தெய்வமாக கொண்ட ஒரு பெரிய பாக்கியவான். ஆண்டுடைய சமூகத்து வந்துட்டீங்க, ஆண்டவர் தேடி வந்துட்டீங்க. உங்களை தேவன் எல்லாவற்றிலும் ஆஸ்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பின்மாற்றத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்க கூடாது. 2 விதமான கூட்டம் வருது சபைக்கு. நம்முடைய ஆராதனைக்கு சரி, எல்லா சபைகளுக்கும் 2 விதமான கூட்டம் வரும். ஒன்று, எதையாச்சும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். எதையாச்சும் ஆண்டவர் செய்வார், அற்புதம் செய்வார், தலைவலி மாறும், கை கால் வலி மாறும், வீடு நல்லா இருக்கும், வாசல் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். இந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்காகவே வர ஒரு கூட்டம், தவறு அல்ல. இன்னொரு கூட்டம் இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இல்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் இயேசுவை தேடி போறேன். நான் யாரை தேடி போறேன்? எனக்கு வசனம் தேவை, எனக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தேவை. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை தேடி வருகிறவங்க கூட பாதியில நின்றுவாங்க. ஆசீர்வாதத்தை தேடி வரவங்க பாதியில நின்றுவாங்க. ஆனா ஆண்டவரை தேடி, வசனத்தை தேடி வரவங்க எத்தனை உபத்திரம் வந்தாலும் பின்னாடி போகவே மாட்டாங்க. கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நீங்க பின்னாடி போகாத ஒரு அனுபவம் இருக்குன்னா முழுமையான கீழ்ப்படிதல். பின்னாடி நீங்க என்னைக்குமே போக கூடாது. ஆபிரகாமை போல எத்தனை உபத்திரம் வந்தாலும், கூட இருக்கிறவங்க பிரிந்து போனாலும், சகோதரனை போல சகோதரியை போல நம்ம தூசிச்சாலும், எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும், எல்லாமே நான் இழந்து போனாலும், நான் தேவனை மாத்திரம் பின்பற்றுவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ண. ஆனா பெருக பண்ணாரானா இல்ல. ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை தரன்னு சொன்னாரு, ஆனா கொடுத்தது ஒண்ணுதான் கொடுத்தது. ஆனா ஆபிரகாம் சோர்ந்து போல, உன் சந்ததியை தான் ஆஸ்வதி பண்ணாரே தவிர உன்னை ஆஸ்வதி பண்ண சொல்லலையே. அதனால ஆண்டவர் என்ன ஆஸ்வதிக்கட்டும், அப்புறம் எதிர்காலத்தை பார்ப்போம் அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. ஆனா தன்னை அழைத்த ஆண்டவருக்கு ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய்
நீங்க ஆண்டவருக்கு பின்னாடி வரீங்கல்ல, என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? என்ன எதிர்பார்ப்போடு தெய்வத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா எதிர்பார்க்காம ஆண்டவரை பின்தொடர்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் ஆஸ்வதிக்கிறவர். சொல்லுங்க. அதற்கு உன்னுடைய எல்லாவற்றிலும் நீ ஆண்டவருக்கு பின்னாடி நடக்கிற வாழ்க்கை, கீழ்ப்படிதலோடு நடக்கிற வாழ்க்கை. கொஞ்சம் உபத்திரம் வந்த உடனே, கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே, கொஞ்சம் கண்ணீர் வந்த உடனே, என்ன ஆண்டவர் ஆஸ்வதிக்கல, என்ன ஆண்டவர் கைவிட்டாரு, இல்ல என்னோட ஆண்டவர் இல்ல அப்படின்னு மறுதளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவனை விட்டு விலகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில போராட்டம் வரலையா? வந்தது. குழந்தை இல்லைன்ற போராட்டம் வந்தது. மனுஷர்கள் ஆபிரகாமுக்கு விரோதமா எழும்பினாங்க. மனைவி ஆபிரகாமுக்கு விரோதமா எழும்பினானா ஸ்தோத்திரம், பிரச்சனை குடும்பத்துல வந்தது. ஏரோது ராஜா கொலை செய்ய வகத்தேன்னா, பார்வோன் ராஜா மனைவியை, ஆபிரகாமுடைய மனைவியை தன்னுடையவள் ஆக்கிக்க விரும்பின பார்வோன். ஆனா இத்தனை போராட்டத்திலும் ஆண்டவரை ஆபிரகாம் விடவே இல்லை. ஆண்டவரை ஆபிரகாம் ஆண்டவருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருந்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பின்னாடி நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப வாசிச்ச வசனம் உங்களுக்கு சொந்தமாகும். என்ன வசனம் வாசிங்க திரும்ப அந்த வசனம். சகல காரியங்களும் ஆஸ்வதித்தார் வார்த்தை உங்களுக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன்னை தேவன் ஆஸ்வதிப்பார். ஆனா உண்மையான கீழ்ப்படுதலும், உண்மையான அர்ப்பணிப்பும், உண்மையான பின்தொடருதலும் ஆண்டவருக்கு பின்னாடி. வேற யாரை நீங்க பின்தொடர்ந்தாலும் வேஸ்ட்டுங்க. வேற எந்த கடவுளை பின்தொடர்ந்தாலும், அது வேற எந்த மனுஷனை பின்தொடர்ந்தாலும் நாம நிச்சயமாக நன்மை அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் போது சகல ஆசீர்வாதங்களையும். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் எல்லாவற்றிலும், அதே போல உங்களை எல்லாவற்றிலும் அவரால் ஆஸ்வதிக்க முடியும். ஆனா ஒரு நிமிஷம் கூட பின்மாற்றத்தை பத்தி யோசிக்க கூடாது. ஆமென். பாருங்க, லூக்கால ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் நான் உங்களோட எடுத்துக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசி. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நான் பின்தொடர்வது ஒரு நல்ல பங்கை, நான் பின்தொடர்வது ஒரு நல்ல ஆண்டவரை, நான் பின்தொடர்வது ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நான் உடனே ஆஸ்வதிக்க விரும்புறேன் இல்லையோ, ஆனால் நான் தொடர்ந்து பின்தொடர்ந்தே இருப்பேன். ஆமென். நான் தெரிந்து கொண்டவர் உன்னதமான தேவன். அல்லேலூயா. அவரை நான் பின்தொடர்ல பாக்கியமா நினைக்கிறேன். நான் இயேசுடைய ஃபாதர் சொல்ற நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்னை ஒரு நாள் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம வந்த ஆபிரகாமை ஆஸ்வதித்தவர், ஒண்ணுமே இல்லாம வந்த ஆபிரகாமை பெருக செய்தவர், ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாமை சீமானாய் மாற்றினவர் ஒரு நாள் என்னையும் அப்படியே ஆஸ்வதிப்பார். அதற்காகவே நான் அவரை பின்தொடர்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தகுதியுள்ளவன். அல்லேலூயா. கலப்ப மேல கைய வச்சது என்ன பண்ணக்கூடாதான். ஆமென். சர்ச்சுக்கு வரோம், தேவனை தேடுறோம், கலப்ப மேல கைய வச்சுட்டோம், முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சாராயம், இன்னும் பீடி, இன்னும் உபச்சார வேசித்தனம், இன்னும் காமம்,
இதெல்லாம் கலப்பை மேல கைய வச்சுட்டு நீ பின்னாடி பார்ப்பதற்கு சமம். கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார் பிரதர். ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கை, உனக்கு ஒரு தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார் சிஸ்டர். தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. ஆமென். கலப்ப மேல கைய வச்சு பின்னாடி பார்க்காத. கலப்ப மேல கைய வச்சுட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில தோல்விட்டு பின்னாடி பார்க்காத. அவன் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவனா மாறிடுவான். அல்லேலூயா. தகுதி இல்லாத மனுஷங்களா மாறிடுவீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியம், ஆண்டவர் அழைச்ச நாள் முதல் கொண்டு ஆண்டவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தான். உங்களை தேவன் அழைச்சாருன்னா அவருக்கு பின்னாடி சத்தம் இல்லாம போங்க, அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. நான் யாரையாச்சும் என் கூட கூப்பிடுவேன், வாங்க ஊழியத்துக்கு போலான்ட்டு. இப்ப கூப்பிடுறதுல முன்னாடி எல்லாம் கூப்பிடுவேன், வாங்க ஊழியத்துக்கு போலாம். அப்ப நான் கூப்பிடும் போது என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சாப்பாடு செலவுக்கு காசு அப்படின்னு. அவங்கள கூட்டிகிட்டே போக மாட்டேன். கூட்டிட்டு போறது யாரு? கூப்பிட்டது யாரு? நான். கரெக்டா? கூப்பிடுற எனக்கு உனக்கு சோறு போட தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கூப்பிடுற எனக்கு நீங்க தங்கத்துக்கு இடம் கொடுக்க தெரியாதா? ஆனா சில பேர் வாங்க ஊழியத்துக்கு போலான்னா இவ்வளோ கேள்வி கேட்பாங்க. எங்க, எத்தனை மணிக்கு வருவோம், சாப்பாடு என்ன பண்ணுவோம்? எனக்கு தெரியும்பா உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு மனுஷனே நான் இவ்வளவு யோசிக்கிறேன்னா, ஆண்டவருக்கு பின்னாடி போனா உனக்கு தருவாரா தரமாட்டாரா? எல்லாத்தையும் தருவாரு. ஆமென். நீ ஆண்டவருக்கு பின்னாடி போ. மற்றவங்களை மனுஷங்களை மேல தேடினதெல்லாம் போதும், மனுஷனை தேடி ஓனதெல்லாம் போதும். மனுஷனை தேடுறதெல்லாம் வேதனையை உண்டாக்கும், மனுஷனை தேடுறதெல்லாம் அவமானத்தை உண்டாக்கும். ஆனா ஆண்டவரை தேடுற ஒரு காலம் அவமானத்தை நாம் காண மாட்டோம். ஆனா கொஞ்சம் லேட்டாகும் ஆசீர்வாதம், ஆனா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு இல்லையா? நம்ம கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு இல்லையா? அதனால கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பாரு. அல்லேலூயா. உன்னை தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறியா? ஆமென். உண்மையான பின்பற்றுதல். சொல்லுங்க, சொல்லுங்க. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனோ, அந்த வசனத்தை தெளிவா சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. உன்னை இங்க ஆண்டு ஆயத்தப்படுத்தவே முடியாது, உன்னை இங்க ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. தகுதியுடையவங்களா மாறுங்க. கவனிக்கணுமா? தகுதியுடையவங்களா மாறுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவங்களா மாறுங்க. அல்லேலூயா. பின்பற்றுதல் ரொம்ப அவசியம். யாரைய? சத்தமா அல்லேலூயா. வேற யாரையும் பின்பற்றாதீங்க. ஆமென். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்ன? அதுவே 24ஆம் அதிகாரம், ஆதியாம் 24ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வாசிங்க. கைத்தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு கொண்டாட்டம். ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஒரு கொண்டாட்டம். ஏன்னா ஆபிரகாமுடைய மகன் பெரியவன் ஆயிட்டான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். இப்போ எந்த ஒரு டிசிஷனை யார் தான் எடுப்பாங்கன்னா ஆபிரகாம் தான் எடுப்பார். இந்த வசனத்தை படிக்கும் போது சரித்திரத்தின்படி ஸ்தோத்திரம், சாராள் பலவீனமானவளா மாறி இருக்கா. அவ அந்த பையனை இப்ப மோரிய மலையில பலி செலுத்த கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்ன பாத்தியா, அவகிட்ட சொல்லாம போனதால அவ மனநல பாதிக்கப்பட்டதா நம்ம சரித்திர வாசிக்க முடியும்.
இப்ப அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. இப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் சரித்திரம் மூடப்பட்ட ஆயிடுச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க, இது ஆபிரகாம் சொல்றாரு, நீ போ, நான் எந்த ஊரை விட்டுட்டு வந்தனோ அந்த ஊருக்கு போய் எங்க சொந்தக்காரில் ஒரு பொண்ணை பார்த்து என் பையனை கூட்டிட்டு வா. அல்லேலூயா. ஆனா நான் என் பையனை கூட அனுப்ப மாட்டேன். என் பையனை என்ன பண்ண மாட்டேன்? கூட அனுப்ப மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு இந்த இந்த தொடர்ந்து இந்த 4-5 வாரமா இந்த வசனத்தை எடுத்துட்டு இருக்கேன். 4-5 வாரமா இந்த ஒரு மாசம் மேல இந்த வசனத்தை எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? யாரோடு சரியான ஐக்கியம் கொள்வது, யாரோடு சரியான. ஆமென். சில பேரு சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேருவோம், ஆனா சேரக்கூடியவங்க கூட என்ன பண்ண மாட்டோம்? சேரவே மாட்டோம். அல்லேலூயா. நம்மலாம் எப்படி தெரியுமா? நைஸா பேசணும். நம்ம கூட எப்படி பேசணும்? எல்லாரும் நைஸா பேசணும், ஆசையா பேசணும், பாசமா பேசணும். அல்லேலூயா. அப்படியே பாலும் தேனும் ஒழுகுற மாதிரியே பேசணும். கொஞ்சம் கோவப்பட்டுற கூடாது, கொஞ்சம் திட்டிருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு குடும்பம் வரல, நைட்டு திட்டி அமிச்சிட்டேன். இப்போ ஒரு குடும்பம் வரல, நைட்டு சரியா திட்டி அமிச்சிட்டேன், ஒழுக்கமா வாழ்க்கை கத்துக்கன்னு சொல்லி. ஆனா இப்போ வரல. இப்போ எல்லாத்தையும் நைஸா பேசணும், திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. அப்படின்னா நம்மளாம் என்ன வாழ்க்கை வாழ்றோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. கோபம் கூட அன்புதான் என்று ஒரு நாள் பேசினேன், ஞாபகம் இருக்கா? கோபம் கூட அன்புதான். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தன் மகன் தன் வேலைக்காரன் எலியேசர் சொல்றார், போ. ஏன் அங்க போய் பொண்ணு பார்க்கணும்னா, என் மனைவியோட துக்கத்தை என் பையன் மறக்கணும்னா அவங்க சொந்தத்துல ஒரு பொண்ணை எடுத்துட்டு வா. நான் வர விரும்பல, என்ன ஆண்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன ஆண்டு அங்க என்ன பண்ணிட்டாரு? கூட்டிட்டு வந்துட்டார். அதனால அவ மனம் திரும்பினவளா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஏற்றவளா இருக்கணும். போ, அங்கிருந்து கூட்டிட்டு வா, போ. சரி, நான் போறேன். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில திருமணம் என்பது ரொம்ப அவசியம். நீங்க யாரோடு கலவரங்கிறது ரொம்ப தீர்மானமா இருக்கணும். நான் நிறைய குடும்ப வாழ்க்கையை பார்த்திருக்கேன், தோத்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றாற் போல ஒரு பிள்ளைய சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, தான் குடும்பத்துக்கு ஏற்றாற் போல ஒரு மகனை கல்யாணம் பண்ணிக்கல, தான் குடும்பத்துக்கு மிஞ்சிய ஒரு காரியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாபக்கேடு. வசதி 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 வசதி, இப்படியெல்லாம் பண்ணணும். இல்ல, எனக்கு என்ன வசதி, நான் எப்படி இருக்கேன், என் விரலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு துணை தான் எனக்கு தேவை. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னாரு, போ, அங்க போய் கூட்டிட்டு வா. அல்லேலூயா. ஆமென். திருமணம் என்பது ரொம்ப அவசியம். திருமணம் என்பது ரொம்ப அவசியம். அந்த திருமணத்துல நம்ம யார திருமணம் பண்ணிக்க போறோம்ன்றது அதை விட ரொம்ப அவசியம். அல்லேலூயா. சில பேருக்கு லவ் இருக்கும், சில பேருக்கு என்ன இருக்குங்க? லவ். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பயங்கரமான லவ், ஏடா கூடமான லவ் இருக்கும். கல்யாணம் பண்ணி பாரு, ஏடா கூடமா சண்டை ஆயிடும். நீ கல்யாணம் பண்ணி பாரு. அதனாலதான் ஆண்டு சொல்ற அமைதியார். ஆண்டவர் சொல்ற ஒரு பிள்ளைய தேவன் கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் சொல்ற ஒரு மகனை தேவன் கொடுக்கிற வரைக்கும் திருமணமானவங்க ரொம்ப திருமணம் ஆகாதவங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும். திருமணம் ஆயிடுச்சா உன் பிள்ளைகளுக்கு பாக்குறியா, தேவன் கொடுக்கிற வரைக்கும் சைலண்டாரு. ஆமென்னு சொல்லுங்க. இல்ல, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். திருமணம் ஆயிட்டு பாஸ், என் வாழ்க்கையை சரி பண்ண முடியலையா, போயிட்டு உன் மனைவிக்காக உன் புருஷனுக்காக போய் ஜோமன், இந்த வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள உதவி செய்யும். புரிதல் தான் வாழ்க்கை, புரிதல் தான். ஏன் அங்க போக சொல்றாங்க தெரியுமா? சாராளுடைய துக்கம் மாறணும். சாராளை போல ஒரு தாய், ஒரு பெண், சாராளை போல ஒரு குணமுடையவள் வேணும் வீட்டுக்கு. சாராளை போல நேசிக்கிற ஒருத்தி வேணும். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு இருக்கான் பாருங்க, அவன் அம்மா பைத்தியம். ஈசாக்கு எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. சில வீட்டுல எல்லாம் சில பசங்க இருக்கும் அம்மா பைத்தியம். சொல்லுங்க. ஆமா, பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி பிள்ளைகளை? பின்னாடியே சுத்தம். 7-7 வயசாயிருக்கும், நல்லா படிச்சிருக்கும், பின்னாடி அம்மா. அதுக்கு அந்த அதனால ஆபிரகாமுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பொண்ணை
ஈசாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்க அம்மா மாதிரியே இருக்கணும், அப்பதான் இவன் நல்லா இருப்பான். ஏன்னா இவன் சுபாவம் அவங்க அம்மாவை ரொம்ப நெருங்கி இருக்கு, அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நான் என் சொந்த ஊருக்கு போ. சொந்த ஊர்னா இனம், நாமெல்லாம் ஒரே இனம், கிறிஸ்தவ இனம். நம்மெல்லாம் ஒரே இனம். என்ன இனம்? கிறிஸ்தவ இனத்துல திருமணம் ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில திருமணம் ரொம்ப அவசியம். நான் இன்னையோட இந்த சரித்திரத்தை முடிக்கிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டிய அந்த ஆபிரகாமை பத்தி. ஆனா நான் ஒரு 2 மாசமா ஒரு 1.5 மாசத்துக்கு மேல பேசிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில தோற்று போகாதபடிக்கு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருமணம் ஆயிட்டு உங்களுக்கு உங்க மனைவியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க புருஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு சரியா அமைஞ்சிருச்சுன்னா, இல்ல மனைவியை நம்ம சரியா அமைச்சிட்டோம்னா, புருஷனை சரியா அமைச்சிட்டோம்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சக்சஸ். அல்லேலூயா. பாதி எங்க தோக்குறோம் தெரியுமா? தோக்குறதே நம்ம எங்க தெரியுமா பிரதர்? கவனிக்கணும் சிஸ்டர். தோக்குறது எங்க தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட தான். சொல்லுங்க. புருஷங்கிட்ட தான். சொல்லுங்க. எங்கதான் தோக்குறோம்? ஆமா, வீரமா வீட்டுக்குள்ள போவோம். எதெல்லாம் பண்ணினு, ஏய் வாய மூடு, சரி ஓகே, டென்ஷன் வேண்டாம், அவ்வளவுதான், சைலண்ட். எதையும் உனக்கு என்ன தெரியும், ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. உனக்கு என்ன தெரியும்? வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கு என்ன தெரியும்? ஒரே வார்த்தையில சாப்டர் க்ளோஸ். அதனாலதான் சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சவங்களை விட ஒன்னும் தெரியாதவங்களை விட நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை அவசியம். நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க கல்யாணம் ஆயிட்டுச்சுன்னா, நீங்க ரொம்ப சக்சஸா வாழணும்னா உங்க கணவனை நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்க மனைவியை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமேன். புரிதல் இல்லாம எதையுமே என்ன பண்ண முடியாது, வாழவே. ஆமா. போன வாரம் என்கிட்ட ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க. அதுல அந்த பிள்ளைக்கு பொண்ணை பார்த்த உடனே 4 சவரன் செயின் போட்டாங்களாம். பொண்ணை பார்த்த உடனே, ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா? அதனால பொண்ணை பார்த்த உடனே கல்யாணமாய் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பொண்ணு கேட்கிறாங்க மாமனாருக்கு போயிட்டு, என்ன நீ ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, ஆசை காமிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, போட்ட செயினை கழட்டி கையில கொடுத்துட்டான். எனக்கு போன் பண்றாங்க, பாஸ்டர் உடனே வரும். நான் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு போடும்போதே சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரியான திட்டத்தோடு கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஃபெஸ்டிவல், குடும்பத்துல இருந்து உண்டாகிற கொண்டாட்டத்தை அவர் செலிப்ரேட் பண்றாரு. அது எப்படி செலிப்ரேட் பண்றாரு தெரியுமா? என் மகனுக்கு ஏற்றாற் போல ஒருத்தி வேணும். அல்லேலூயா. என் மகனுடைய சுபாவத்துக்கு ஏற்றாற் போல ஒருத்தி வேணும். அவ எங்க இருக்கா தெரியுமா? என் இனத்துல இருக்குடா. எலியேசரை கூப்பிட்டு சொல்றாரு, போ அங்க போ, நீ கூட்டிட்டு வா. அதுக்கு அந்த அந்த ஸ்தோத்திரம் எலியேசர் சொல்றாரு, ஒரு வேளை நான் போய் கூப்பிட்டு அந்த அம்மா வரலன்னா நான் வேணா ஸ்தோத்திரம் உங்க மகனை கூட்டிட்டு போடுமா, அதை நீ பேசாத. உனக்கு முன்னாடி ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி என் குடும்பத்துக்கு ஏற்றார் போல ஒருவரை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு ஏற்றார் போல ஒருத்தியை கர்த்தர் உனக்கு தருவார். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கும். ஆமென். அவ நல்ல வேலை செய்யக்கூடியவளா இருப்பான். அல்லேலூயா. பாருங்க அவ எப்படிப்பட்டவள். ஆமென். ஸ்தோத்திரம். 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. சித்திக்க பண்ணி ஒரு ஜெபம் பண்றார் எலியேசர், ஆண்டவரே என்னுடைய ஆபிரகாமுடைய வீட்டுல நடக்கிற அந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புவாருன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டு எனக்கு ஒரு அடையாளம் வேணும். நான் ஜெபம் பண்றேன், தண்ணி இந்த கிணத்துக்கிட்ட உட்கார்றேன், இந்த கிணத்துல உட்கார்ந்து நான் உட்கார்ந்துருக்கேன். நிறைய பிள்ளைங்க தண்ணி எடுக்க வராங்க. தண்ணி எடுக்கும் போது நான் தண்ணி கேட்பேன். தண்ணி கேட்கும் போது எனக்கு மட்டுமல்ல என் ஒட்டகங்களுக்கும் பார்க்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. எள்ளுனா எண்ணெயா இருக்கணும். எள்ளுனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ன்றார். அந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த காலத்துல கிடைக்குமா? அந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா? அல்லேலூயா.
எள்ளுன்னா எண்ணெயா இல்ல, அவ எல்லாவே இருக்கிறா, பொட்டுரிக்காத எல்லாவே இருக்கிறா. அல்லேலூயா. இவரு ஜபம் பண்ண உடனே அந்த அம்மா வரா. அவள் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை வாசிங்க. அவ ரொம்ப அழகி, அவ சின்ன பிள்ளை. என்ன சுறுசுறுப்பான பொண்ணு பாருங்க இவ, என்ன சுறுசுறுப்பான பொண்ணு. நமக்கு நம்ம வீட்டுல தண்ணியே கிடைக்காது, நமக்கு நம்ம வீட்டுல என்ன எப்படி பாக்குறீங்களா? தண்ணி கொடுன்னு மனைவி கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? தண்ணி கொடுன்னு மனைவி கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? போய் மொண்டு குடி, உனக்கு வேணும்னா போய் என்ன பண்ண, மொண்டு குடிச்சுக்கோ. ஆனா இவ தண்ணி கேட்ட உடனே தண்ணியை கொடுத்தது மட்டும் இல்ல, ஐயா தண்ணி உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட வந்த ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீங்க சூஸ் பண்ணணும். நான் மட்டும் என் வீட்டுல நான் மட்டும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா என் குடும்பம் சமாதானம் பெறாது. என்னை சுற்றி இருப்பவர்களும் நலமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அம்மா சொன்னா, அவ ரொம்ப அழகா இருந்தா, அவ ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளையா இருந்தா, அவ குடத்தை நிரப்பினா, அவங்க இந்த அடையாளத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆபிரகாமுடைய கொண்டாட்டத்தின் ரகசியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ரகசியம், உனக்கு முன்னாடி ஒரு தேவ தூதனை அவர் அனுப்புவார். அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நம்ம வீட்டுல நமக்கு முன்னாடி ஒரு தேவ தூதன் போய் நம்முடைய குடும்பத்துக்கு தேவைகளை அத்தனையும் வாய்க்க பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அது ஆசீர்வாதம், அப்பதான் அது ஆமென் சொல்லுங்க. முதல்ல அவன் பின்தொடர்ந்தான், இரண்டாவது சரியான காரியத்தை செய்யும்படி யோசித்தான். ஆமென். அதற்கு தேவ தூதனை சொன்னான். மூன்றாவது ஒரு வாசனம் வாசிங்களேன், 6வது வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு நான் ஆல்ரெடி அந்த பட்டணத்தை விட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி அந்த உடன்படிக்கை நான் மீறி புதிய உடன்படிக்கை தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன். நான் மீண்டும் எங்க போக கூடாது, அந்த வாழ்க்கைக்கு. அதனால நானும் போக மாட்டேன், என் மகனையும் நீ கூட்டிட்டு போக கூடாது. என் மகனையும் கை தட்டுங்க ஆபிரகாமுக்கு ஒரு முறை. அதுவும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லல, எச்சரிக்கையா இரு. ஒருவேளை பொண்ணு கிடைச்சதுன்னா வாப்பா பொண்ணு பார்த்துட்டு வந்துடலான்னு என்ன பண்ணாத, கூட்டிட்டு போயிடாத. ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளையா மாறுறது என் குடும்பத்துக்கே தகராறு. அல்லேலூயா. ஒரு காலம் என் மகன் என்னவாயிடக்கூடாது, வீட்டோட மாப்பிள்ளையா. நாங்க உடன்படிக்கை தேவனோடு செய்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போற இடத்துல நீங்க தனித்துவமா இருக்கணும்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஏன் தெரியுமா பிரதர் தோத்துறோம்? ஏன் திருமண வாழ்க்கையில தோத்துட்டோம் தெரியுமா? ஏன் கொண்டாட்டத்துல தோத்துட்டோம் தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு ஏன் ஜெயிச்சா தெரியுமா? இந்த பொண்ணை பார்த்த உடனே கிளம்பி போயிடுறது, கிளம்பி. ஆமா. அப்புறம் ஹலோ சொல்லுங்க, ஹலோ எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன். எங்க போவோம்? ஊர் சுத்த போவோம். எங்க போவோம்? கல்யாணம் பெரியவங்க பிக்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ, இவங்க முடிவு பண்ணி கல்யாணத்தை உடைச்சிட்டாங்க. கல்யாணம் நின்றது. எச்சரிக்கை, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த பொண்ணு அப்படியே திரும்ப அதே தொடர்ந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவ சொல்றா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சனையே கொலாவனையே பின்னாடியே வந்தியே, இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. எச்சரிக்கை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். எனக்கு கல்யாணம் ஆன உடனே நான் பாஸ்தம்மா கொடுத்த முதல் சட்டம் என்ன தெரியுமா? எல்லாம் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கூட்டினது பாஸ்தம்மா சொன்ன முதல் அன்பான கட்டளைகளில் பிரதானமானவைகள் ஒண்ணு என்னன்னா, அங்க பாருமா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு எப்ப வேணாலும் போலாம் வரலாம், நான் உன்னை போகாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா நீயும் வான்னு என்னை கட்டாயப்படுத்தாது. ஆனா நான் வருவேன், நான் வராமலாம் போக மாட்டேன். கல்யாணம், சாவு, நல்லது கெட்டதுகள் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன், 100% வருவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லா நேரமும் உங்க அம்மா வீட்டுக்கு என்ன என்னால பண்ண முடியாது. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் நாள் போவோம், வாங்க மாப்பிள்ள சோறும்பாங்க. 2வது நாள் போவோம், வாங்க வாங்க அப்படி வாங்க. 3வது நாள் போவோம், வண்டியா உட்காரு அப்படிம்பாங்க. 4வது நாள் போவோம், இது வேற அடிக்கடிக்கு வருதேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் ரொம்ப தெளிவான ஆள். திருமணமான அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆளு. அவங்க வீட்டுல போயிட்டு அனாவசியமான நாட்களை செலவழிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை அதை மீறி பாசமா எதுக்காச்சும் 2 நாள் தாங்கணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவுல ஒரு ஏரி இருக்கு, அங்க காலையில போய் உட்கார்ந்தனா சாயந்தரம் வரைக்கும் அங்கே அவங்களுக்கே தெரியாது நான் எங்க இருக்கிறேன்னு. அல்லேலூயா. ஒரு நாளும் நேரத்தை வீணாக்கவே மாட்டேன். ஏன்னா ஆபிரகாம் தன் மகனுக்கு சொல்றாரு, அங்க கொண்டு போகாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாரு. நான் அங்கிருந்து தான் கொண்டு வர விரும்புறேன், இங்கிருந்து எதுவும் கொண்டு போகாது. ஏன்னா என் குடும்பம் தலைக்கணும்ல, நான் மேல வரணும் இல்ல. நான் அங்கிருந்து உடன்படிக்கையிலிருந்து வந்துட்டேன்ல, அந்த உடன்படிக்கை உடைச்சு புதிய உடன்படிக்கை எடுத்துக்கிட்டேன்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க திருமணம் ஆயிட்டு இருந்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளை, இந்த சரித்திரத்தின் படி நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட விரும்புனீங்கன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் நீங்க விரும்புனீங்கன்னா, ஆமென், உங்கள் மாமியார் குடும்பத்தை நேசியுங்கள், தவறில்லை. உங்கள் மாமனாரை நேசியுங்கள், தவறில்லை. எல்லாவற்றையும் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா அடிக்கடிக்கு போய் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்க பாக்குறத பார்த்தா எவ்வளவு பஞ்சாயத்து தெரியுமா? எவ்வளவு பஞ்சாயத்து தெரியுமா? என்கிட்ட போன வாரம் நைட் 11 மணிக்கு போன் வருது, பாஸ்டர் சொல்லுங்க, என் மருமக சோர்த்து. நான் என்னையா பண்ண முடியும்? நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், எனக்கு போன் வருது, என் மருமக என்ன பண்ணாம போயிட்டான். ஓ மருமக ஓ வீட்டுல வந்து சோறு தின்னத்துக்கு நானா கிடைச்சேன்? போங்க, உண்மையா நேசிங்க, போங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க? எல்லாரும் விசாரிங்க. ஆமென். முடிஞ்சிச்சா? கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துருங்க. அல்லேலூயா. ஆமென். சில பெண்களுக்கு கூட அம்மாவோடுனா அப்படி ஒரு இஷ்டம். அவங்க அங்க போன உடனே 2 கொம்பு முளைச்சது தெரியுமா? அம்மா வீட்டுக்கு போன உடனே என்ன ஆயிடும்? இங்க இப்படி நடப்பாங்க, நம்ம வீட்டுல இப்படி நடப்பாங்க, அம்மா வீட்டுக்கு போன இப்படி நடப்பாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு 2 கொம்பு எக்ஸ்ட்ரா முளைச்சிடும். இங்க தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அம்மா வீட்டுக்கு போனா தண்ணி குடிக்கிறியா, அப்படி அந்த ஸ்டைல், அந்த ஸ்லாங்கே மாறும். இங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போகலாமா. அங்க போன உடனே நம்ம கேட்போம், ஊருக்கு போலாமா, என்ன அவசரம் உனக்கு? இதே விஷயத்த நம்ம வீட்டுல கேட்டிருந்தோம்னு வைங்க, என்ன அவசரம் உனக்கு? அப்படியே கண்ணுல தண்ணி வந்து காவேரி டேம் ஓபன் ஆகி கேஆர்பி டேம் ஃபுல் ஆயிட்டு நம்ம வீடெல்லாம் நிரம்பி போயிருக்கோம், அவ்வளவு அழகு வந்திருக்கும், என்ன அவசரம் உனக்கு? ஆனா அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து கேட்பாங்க, என்ன அவசரம் உனக்கு? நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒன்னும் பேசக்கூடாது. எச்சரிக்கை. அதனாலதான் ஆபிரகாம் எலியேசருக்கு சொன்னாரு, எச்சரிக்கை. ஆமென். உன் மரியாதை போகாதபடி, உன் கௌரவம் போகாதபடி, என் குடும்பத்தோட மானம் போகாதபடி, என் பிள்ளைய நீ என்ன பண்ணக்கூடாது? அங்க கூட்டிட்டு போக கூடாது. அவளை வேணா கூட்டிட்டு வா, என் பிள்ளை நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்குவான், அவளை நல்லா பாத்துக்குவான், அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. என் பிள்ளை அவங்க ஸ்தோத்திரம் விவேகாலுக்கு எல்லா உத்தரவாதம், அதுல இருந்து என் பிள்ளை ஏமாத்த மாட்டான். ஆனா அங்க போய் கொண்டாடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னா குடும்பத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, சகோதரர்களே, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா உன் குடும்பத்தை நீ சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அல்லேலூயா. வாசி, கவனிங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 26வது வசனம் வாசிங்க. 28வது வசனத்தை வாசிங்க. 28. ஆமென். இந்த காரியத்தை தாயோட வீட்டுல கர்த்தர் எலியேசருக்கு வாய்க்க பண்ணினார். இத கேட்ட உடனே நேரா போயிட்டு அம்மா கிட்ட சொல்ற, அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே இந்த காரியம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நடந்துகிட்டே இருந்த உடனே, ஏம்மா நீ போறியா அப்படின்னா, நான் போறேன். நான் என்ன செய்யறேன்? சத்தமா சொல்லுங்க, நான் போறேன். அல்லேலூயா. இவ வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமே என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சரியான இடத்துல தான் மகனை செட்டில் ஆக்க நினைச்சாரு. சரியான பொண்ணு கிட்ட தான் மகனை செட்டில் ஆக்க நினைச்சாரு. சரியான பொண்ணை தான் மகனுக்கு கொல்ல நினைச்சாரு. ஆமைன்னு சொல்லுங்க. அதுல அவர் செஞ்சது உடன்படிக்கை மீறாதபடி எச்சரிக்கையா இருந்தார். அதுல செஞ்சது தேவ தூதனுக்கு உதவி செய்வார் நினைச்சாரு. அதுல அவர் நினைச்சது திரும்ப தான் வாழ்க்கை மீண்டும் பின்னாடி கொண்டு போக விரும்பல. நான் பின்னாடி வரமாட்டேன், நான் முன்னாடி தான் போவேன், ஆனா எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆமைன்னு சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கை ஒரு காலம் பேக்ல கொண்டு போகாத ஒரு மனிதன் ஆபிரகாம். பாசிங்க, அதுலயே 24வது அதிகாரத்துல 66, 67 வசனம் வாசிங்க. தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் தன் மகன் மேல் வைத்திருந்த பாசத்தை ஆபிரகாம் நிறைவேற்றினார். ஏன்னா ஈசாக்குக்கு அம்மா மேல ஆசை ஜாஸ்தி. அம்மா இல்லையேங்கிற ஒரு பெரிய கவலையில இருந்தா அந்த கவலைய ஆபிரகாம் மாற்றி போட்டார். அல்லேலூயா. உன் குடும்பத்தோட ஆசீர்வாதத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய ஆசைய, உன் மனைவியோடைய ஆசைய, உன் புருஷனுடைய ஆசைய நீ நிறைவேற்றி பழகு. சொல்லுங்க. யார் ஆசையை நிறைவேற்றணும்? உன் குடும்பத்தில் உள்ள ஆசை என்ன பண்ணு? உன் மனைவிக்கு என்ன வேணுமோ, உன் தாய் தகவனுக்கு என்ன வேணுமோ, உன் புருஷனுக்கு என்ன வேணுமோ, உன் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்று. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மகனுடைய ஆசையை நிறைவேற்றினான். அதனாலதான் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. உன் ஆசையை நிறைவேற்ற முதல்ல. உன் ஆசையை நிறைவேற்றதுக்கு முன்னாடி எது நல்லதுன்னு நினைச்சு அதை செய். எது ஆசீர்வாதம் நினைச்சு அதை செய். ஆமென். எனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணிக்கோ அப்படி சொல்லல ஆபிரகாம். எனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்சிருக்கா சந்தோஷமா செய். அல்லேலூயா. உனக்கு பிடிச்சதை செய், ஆனா தேவ சித்தப்படி செய். ஆமென். தன் துக்கத்தை அவன் மறந்தானா? தன் துக்கத்தை அவன் என்ன செஞ்சானா? ஆமென். உங்க துக்கம் மறைக்கணுமா? உன் வீட்டுல இருக்கிற துக்கம் எல்லாம் மாறணுமா? உன் வீட்டுல ஆசீர்வாதம் வேணுமா? உன் குடும்பத்துல உள்ளவங்க சந்தோஷமா இருக்க பாத்துக்க. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். உன் குடும்பத்துல உள்ளவங்க, யார் குடும்பத்துல உள்ளவங்க? சகோதரி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சில பேரை பார்த்திருக்கேன், அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனைனா உட்கார்ந்து அழுவாங்க. எங்க அண்ணன் என்ன உங்க அண்ணன்? சில பேரை பார்த்து என் தங்கச்சி. ஆண்களுக்கெல்லாம் தங்கச்சி பாசம் ஜாஸ்தி. ஆண்களுக்கெல்லாம் என்ன? தங்கச்சி. சகோதரிகளுக்கெல்லாம் அண்ணன் தம்பி பாசம் ஜாஸ்தி. இவங்க அண்ணன் என் தங்கச்சி அப்படியே அழுவாங்க. இந்த டிராமாவெல்லாம் பண்ணாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த டிராமாவெல்லாம் பண்ணாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கன்னா என்ன பார்த்து சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, என்ன அண்ணன் என்ன தங்கச்சி? முதல்ல நீ வாழு. நீ வாழ்ந்து காமி. உன்னை பார்த்து மத்தவங்க வாழ்த்தும். நான் வாழ்றேன், நான் என் மனைவி வாழ்றத பார்த்து என் தங்கச்சி வாழ்த்தும், என் தம்பி வாழ்த்தும். பாரு, எங்க அக்கா மாதிரி வாழணும், எங்க மாமா மாதிரி வாழணும்னு சொல்லட்டும். அல்லேலூயா. நீங்க ரோல் மாடலா இருங்க. உங்க துக்கம் தானா மாற ஆரம்பிக்கும். ஆமென். சில பேர் என் தங்கச்சிக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என் தங்கச்சிக்காக, எங்க அக்காவுக்காக, எங்க அண்ணன் ஒரு நாள் தான் வந்து போவான்,
அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மட்டன் எடுத்துருவோம், நாளைக்கு நமக்கு சிக்கன் எடுத்துக்குவோம். அண்ணனுக்கு மட்டனா, புருஷனுக்கு சிக்கனா. என்ன டிராமா தெரியுமா? அப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழலையாங்க? நமக்காக நம்ம வாழலையா? யார் எப்படியாச்சும் இருக்கட்டும், நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஒன்னா இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதமே. அதுதான் ஆபிரகாம் தம் மகனுடைய சந்தோஷத்துக்காக, தம் மகனுடைய துக்கம் மாறத்துக்கு செஞ்சான். அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் உன் குடும்ப சந்தோஷத்துக்கு நீ செஞ்சா நீ ஆசீர்வாதமா இருக்க. உன் குடும்ப சந்தோஷத்துக்கு செய், நீ வேற எதுக்கும் செய்யாது. ஆபிரகாம் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு தன் பிள்ளை கல்யாணம் பண்ணி, என் பிள்ளையோட துக்கம் மாறணும்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சான். அதனால அந்த துக்கம் மாறிச்சு, கடவுள் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப உங்க துக்கம் மாறணும்னா, ஆமென். 25ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், கடைசியா வாட்சி முடிங்க. 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தாரா? 175 வருஷம். ஆமென். எதையுமே அவரு குறைய வைக்கல, எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டாரு. அதனாலதான் அவருக்கு ஆசீர்வாதம். அதனால நீ நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். தேவனை தேடுகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், தப்பில்லை. உலகத்துல உங்க குடும்பத்தை எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாது. சரியான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணம் ஆயிருக்கிறவங்க உங்க வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள ஜெபம் பண்ணுங்கள். உன் மனைவி கோவக்காரியா இல்ல உன் புருஷன் கோவக்காரனா சொல்லி புரிய வச்சு உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருங்க. ஆமென், ஆமென். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சில சகோதரிங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு போகணும். எங்க வீட்டுக்கு? எது உங்க வீடு? அம்மா வீடு. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தம்பி பொண்டாட்டி என்ன சொல்லுவான்? என் வீடும்பாங்க. அல்லேலூயா. சிலர் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க, வாரத்துக்கு ஒரு முறை அவங்க எங்க போகணும்? அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன் மாசத்துக்கு ஒரு முறை போன வேணான்னு சொல்லுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல வேற பெருமையா சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம், இலவச பஸ் விட்டுருக்கோம், இஷ்டம் போல ஏறி போயிடுங்கன்றாங்க. இலவச பஸ் விட்டுருக்கோம், இஷ்டம் போல. ஆமா, ஏன்னா குடும்பம் நாசமா போகணும். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க. ஆபிரகாம் தன் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான். அதனாலதான் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் எல்லாவற்றிலும் தான் மகனுக்கு சூஸ் பண்ணக்கூடிய காரியத்தை கூட ரொம்ப தெளிவா, ரொம்ப அந்த செலிப்ரேஷனை கூட ரொம்ப தெளிவா முடிச்சு கல்லறைக்கு போறார். வாழ்ற வரைக்கும் உத்தமமா வாழணும். வாழ்ற வரைக்கும் ஆமென்னு சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்காக வாழணும். யார் குடும்பத்துக்காக? அவனுக்கு வேற மறுமனையாட்டிகள்லாம் இருந்துச்சான், அதெல்லாம் செட்டில் ஆக்கிட்டானா. என் புள்ள விஷயத்துக்கு வராதரா, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாழ்க்கையை முடிச்சான். ஆனா நம்ம சாகும்போது 1008 பிரச்சனை வைக்கிறோம் குடும்பத்துல. பசங்களுக்கு 1008 பிரச்சனையை வைக்கிறாங்க நம்ம தாய் தகப்பன். நம்ம எல்லாத்தையும் சரியா செய்யணும். நம்ம எல்லாத்தையும் ஆமென் செய்வீங்களா? ஆபிரகாம் இருப்பீங்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகட்டும். கண்களை மூடி. தகப்பனே ஸ்தோத்திரம்.